Hi viewers, this is Priya. This is Karthik. Welcome to Rasiga and Priya. So guys, இன்னைக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு டீசர் ரியாக்ஷன் தான், which is good, bad, ugly. Good, bad, ugly. Yep. நம்ம தலையோட ஐம் ஹார்ட்கோர் தலை ஃபேன். இப்போதான் ரீசெண்டாக வந்துட்டு விடாமுயற்சி படம் பார்த்துட்டு வந்தோம். இட் வாஸ் லைக் சூப்பர், ரொம்ப கிளாசிக்கான ஒரு மூவி. ஸோ அது வந்து மல்டிபிள் கமெண்ட்ஸ் வந்துட்டு இருக்கு, லைக் உன்னி மாசா கிடைக்கல அப்படின்லாம். பட் ஆனால் அந்த மூவி பார்த்தீங்கன்னா அந்த மூவி சொல்ல கருத்து வந்து ரொம்ப பதிவாக அழகாக சொல்லியிருக்காங்க. மூவியோட அப்படியே நீங்கள் ட்ராவல் பண்ணுற மாதிரியே அந்த படம் இருக்கும். இட் இஸ் குட். அஃப்கோர்ஸ் த்ரிஷா இஸ் எவர் கார்ஜியஸ் லேடி அப்படின்னு சொல்லணும். ஸோ கம்மிங் டு திஸ் பாயிண்ட், குட் பேட் அக்லி வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு எப்போ தான் வந்துட்டு டீசர் கொடுப்பீங்க, எப்போ ட்ரெய்லர் கொடுப்பீங்க, எப்போ படம் ரிலீஸ் ஆகுன்னு நிறையா எதிர்பார்ப்பு இருந்துச்சு. இப்போ லாஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா வந்து இந்த த்ரிஷாவோட ஒரு சீன், அதாவது இன்ட்ரடியூஸ் ரம்யா அப்படின்ட்டு வந்துட்டு ஒரு கொடுத்துருந்தாங்க. ஆக்சுவலாக அதுக்கு முந்தினா என்ன சொல்லியிருந்தாங்கன்னா தேர் இஸ் அப்டேட்னு சொன்னாங்க. பட் நாங்கள் அப்டேட்னா என்ன ஒரு டீசர் விடுவாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பு இருந்தோம். பட் ஆனால் அந்த அப்டேட் கொடுத்தது ரொம்ப ஃபுல்ஃபில். இட்ஸ் குட். ஆக்சுவலாக த்ரிஷா மேடம் காட்டுறது வி ஆர் ஹாப்பி அபவுட் இட். பட் ஆனால் அஜித் அந்த படத்தோட டீசர் மாதிரி எதிர்பார்த்துருந்தோம். பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக வந்துட்டு டீசர் அனௌன்ஸ்மெண்ட் விட்டுருக்காங்க. செக் அவுட் பண்ணலாம் எப்படி இருக்குன்ட்டு. தென் வில் டாக் அபவுட் இட். அஜித் குமார் குட் பேட் அக்லி கைஸ், தட்ஸ் ஆல். டக்குன்னு முடிஞ்சிருச்சு. எப். பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டீசரில் வந்துட்டு ஒரு ரெண்டு விஷயம் மேசிவாக இருக்குது. ஒன்று அஃப்கோர்ஸ் அஜித் சார் காட்டிலாட்டியும் அந்த ஒரு ஒரு வைப் அப்படியே எங்களுக்கு கொண்டு வராங்க. ஒன் மோர் திங், இந்த மியூசிக் பெய்ஜியம் ஆசம். அந்த மியூசிக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இந்த விண்டேஜில் வந்து ஒரு மாதிரியான ஒரு டியூன் வருதுங்களா, இப்போ மார்க் ஆண்டனி வந்த மாதிரி பேக்ரவுண்ட் வந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு செமையான ஒரு பயராக இருக்குது. கண்டிப்பாக தேட்டர்லலாம் வந்து ஒரு மேசிவாக இருக்குது பிஜிஎம் பார்க்கும்போது. ஆக்சுவலாக வந்து ஐ சார் காட்டியிருக்கலாம், நாங்கள் எதிர்பார்த்தோம், அப்படியே திரும்ப அப்படியே ப்ளர் பண்ணிட்டீங்க. ஓகே ஃபைன், தட் இஸ் சூப்பர். ஸோ வெயிட் பண்ணி வாட்ச் பண்ணுறதுங்கிறது அது வேறு விதமான ஒரு எக்ஸ்பெக்டேஷன் தான். டீசரோட டைமிங் பார்த்தீங்கன்னா Feb 28 போட்டிருக்காங்க. ஸோ இன்னும் ஒரு 2 நாள் தான் இருக்குது. ஸோ அஃப்கோர்ஸ் காய்ஸ், ஸோ தலா ஃபேன்ஸ் எல்லாமே தெரிவிக்க போகிறாங்க. இன்டர்நெட், ட்விட்டர், யூடியூப், எவ்ரிவேர். அண்ட் ஒன் மோர் திங், இந்த மூவியோட ரிலீஸ் பார்த்தீங்கன்னா அது சைடில் ரைட்டாக போட்டிருக்காங்க April 10th அப்படின்ட்டு. ஸோ அந்த சித்திரக்கணை விஷு அந்த ஒரு வீக்கெண்டோட ஒரு மேசிவான ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு ரிலீஸாக இருக்க போகுது. ஸோ ஆக்சுவலாக வந்துட்டு ஒரு ஃப்ராங்காக சொல்லணும்னா விடாமுயற்சி ஒரு நல்ல படம் தான், நல்லா ரசிக்கலாம் பார்த்தீங்கன்னா. பட் ஹவர் அந்த மாஸ் எலிமெண்ட்லாம் ரொம்ப கம்மியாகவே இருந்துச்சு அதில். ஸோ அது அந்த ஒரு நல்லா ஃபுல்ஃபில் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கரெக்ட். ஏன்னா வந்துட்டு இது ஆத்விக் ரவிச்சந்திரன் வேற, நம்ம மார்க் ஆண்டனி படமாக எப்படி இருந்துச்சுன்னு நமக்கு தெரியும். ஒன் மோர் திங், அஜித்தோட அந்த கைண்ட் ஆஃப் வில்லனிசம் மாதிரி இந்த மூவி இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா குட் பேட் அக்லிங்கிற டைட்டிலுக்காக நான் சொல்கிறேன் நான். ஸோ லைக் ஒரு மங்காத்தா மூவி நம்ம எப்படி பார்த்தோமோ அந்த மாதிரியான ஒரு வெறித்தனமாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ரியாக்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். இந்த ரியாக்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எஸ், பை சொல்லுங்கள். பை. ஓகே.